உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகு நாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஜோவியலாக எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய மனைவி, குழந்தைங்களை எல்லாருமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதனால் எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அதே நேரத்தில் மிகவும் கூர்மையானவர்கள், யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். அந்த புத்திசாலித்தனம் எப்போவுமே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகம். ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் ஒரு நட்பை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு வருது. இல்லை உறவுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வருது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த சுக்கிரன் பெயர்ச்சி, அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாக போகிறார். இந்த சுக்கிரன்னா முதல்ல என்ன? சுக்கிரன் அப்படின்னு சொன்னாவே அழகு, சுக்கிரனாவே பணம், சுக்கிரனாவே பொருள், சுக்கிரனாவே மகிழ்ச்சி, ஆடம்பரம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா எல்லா வகையான இன்பங்களும் கிடைக்கும். அதாவது பணம், அழகு, பொருள், நகை, ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான காரு, வீடு எல்லாமே ஒரு சுகவாசியாக இருக்கணும். அப்படின்னா ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா பலமாக இருக்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும். அதுபோல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 24 நாட்கள், பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மகர ராசியில் சுக்கிர பகவான் பயிற்சியாக போகிறார். இது என்ன மாதிரிலாம் பண்ணும் அப்படின்னா, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்திர ஸ்தானம், அதுவும் இல்லாமல் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் 12ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் அயன சயனம், பயணம், வெளிநாடு பயணம், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே சுக்கிர பகவான் இருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய லெவலில் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் இந்த 24 நாட்களில் கொடுக்க போகிறார். சார் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த 24 நாளில் பணம் வந்தால் பிரச்சனைலாம் தீந்துருமா அப்படின்னு கூட கேட்கலாம். வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அது ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சுக்கிர பகவான் செய்வார். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம், திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த சுக்கிர பகவான். அதனால தான் சுக்கிர பகவான் சுக்கிராச்சாரியார் அப்படின்னாவே அவர் என்ன பண்ணார்னா, நான் இறந்தவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த மருந்து அவர்கிட்ட இருந்தது. அதுபோல் அந்த சுக்கிரன்ற கிரகம் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பேர், ஒரு புகழ், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வசதியை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சுக்கிர பகவான் செய்வார். ஒருத்தருக்கு பணம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். பணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். எதை எடுத்தாலும் நம்ம இன்றைக்கி பணத்தில் தான் முடியுது. அப்போ நிறைய
பொருள் வரும்பொழுது நாங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யலாம், வேலைகள் நிறைய செய்யலாம், நிறைய பேருக்கு உதவலாம், மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை எப்போவுமே அமைச்சிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு காலகட்டத்தில் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பாதிக்காத மிதுன ராசி அன்பர்கள் யாருமே கிடையாது. அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், குழந்தை பேர் சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு 2.5 வருஷம் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் தான் என்னுடைய உறவுகளை நான் இழந்தேன். அந்த நேரத்தில் தான் நான் வந்து என்னுடைய நண்பர்களை இழந்தேன். நிறைய கடன் வந்துச்சு. அந்த கடன் வந்ததுனால நிறைய பேர்கிட்ட பேச முடியாத நிறைய அவமானங்களை பட்டேன். வாழ்க்கையில் நான் இது மாதிரி ஒரு காலகட்டத்தை சந்தித்ததே கிடையாது. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நானும் ஏமாற்றப்பட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை அந்த அஷ்டம சனியில் மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பாக எல்லாரும் சந்திச்சிருப்பீங்க. அப்போ அந்த அஷ்டம சனிலேருந்து பாதிப்புலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க. அதற்கு மெருகேட்டும் வகையில் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அமையப் போகிறது. இந்த சுக்கிரன் வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் தனஸ்தானத்தை வேற பார்க்குறார். 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாவகத்தில் வேற அந்த சுக்கிர பகவான் இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலில் எவ்வளோக்கெவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, தொழிலில் பணத்தை வாங்கி நிறைய அவமானங்களை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். தொழிலே இல்லாமல் போயிடுச்சு சார், இப்போ நான் வந்து தொழில் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பரும் நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய கடன் வந்துருச்சு, நான் சொத்தெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, வண்டியெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, எல்லாமே போயிடுச்சு, இப்போ சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிக அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா வாழ்க்கையில் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்னா, சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட அதை பெரிய லெவலில் உபயோகப்படுத்திக்கக்கூடிய ஒரு திறன் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே உண்டு. அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. என்ன சார் நீங்கள் புத்திசாலின்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஏமாந்து தான் சார் நிற்கிறேன். நான் என்னுடைய ஃப்ரெண்டே ஏமாற்றிட்டான், என் ஒய்ஃபே ஏமாற்றிட்டாங்க, என்னோடய கணவர் ஏமாற்றிட்டாரு, என்னோடய உறவினர்கள் ஏமாற்றிட்டாங்க. அது நேரம் காலம்தான். அதுக்கு அந்த நேரத்தில் தான் சில விஷயங்கள் நடக்கும். அந்த அஷ்டம சனியில் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய இழப்புகள், பொருள் இழப்பு, உறவுகளில் இழப்பு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி பெரிய லெவலில் பணத்தை கொடுக்க போகுது. நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு பணம் வர வேண்டிய இருக்கோ அங்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த பணம் நிறைய வரும். அதே போல் நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க, ஒரு கடனுக்கு எதிர்பார்த்து உட்காந்துருப்பீங்க. நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கடனே கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கிடச்சிட்டு வருது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கேயா ஒரு பணத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், தாமதங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல சார், என் பையனுக்கு பல வருஷமாக பார்க்குறோம், என் பொண்ணுக்கு 2 வருஷமாக பார்க்குறோம், 3 வருஷமாக பார்க்குறோம், வயசு 30 தாண்டிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியல. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த 24 நாட்களை முயற்சி பண்ணிங்கன்னா இந்த சுக்கிர பகவான் தான் கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பயிற்சியாகி உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுறீங்கன்னா, உங்கள் குடும்பம் அமைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டமாக இந்த 24 நாட்கள் அமைய போகுது. சில பேர் வந்து மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆயும் பிரச்சனை நிறைய இருக்குது. திருமணம் ஆகி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம், குழந்தை இல்லாதனால பிரிஞ்சுட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களும் இந்த 24 நாட்களில் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய மனைவி கிட்ட, உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட, உங்களுடைய கணவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேர்ந்து திரும்ப வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த 24 நாட்கள். ஏன்னா உங்க 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 8ஆம் இடமான திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். அப்ப இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த மருத்துவமோ இல்லை இயற்கையாவோ நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக
பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய தம்பதிகளுக்கு கொடுக்க போகுது. சார் எல்லாம் இருக்கணும் சார், எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது, வேலையில் நான் நிறைய வேலை மாறிட்டேன், வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை கிடைக்குமான்னு தெரியல, அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பை கொடுக்கும். இந்த 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானமும் கூட. அப்போ பணம் வரணும் அப்படின்னா எந்த வழியில் வரும்? ஒரு வேலை கிடைச்சா வரும். அந்த வேலை எங்கே கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் வெளியூரில் வெளிநாட்டில் முயற்சிக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிர பகவான் கொடுக்க மாட்டார். நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா வெளியூரில் திருச்சி, கோயம்புத்தூர், இல்லை ஒரு பெங்களூர், ஹைதராபாத் இது மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு வருமானம் நிச்சயம், வேலை நிச்சயம், அந்த வேலை நிரந்தர வேலையாக இருக்கும். அதுதான் ஒரு பெரிய விசேஷம். அதே போல் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது. நிறைய பேர் மிதுன ராசியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போயிடுச்சு சார், எனக்கு வேலை போயிடுச்சு, நான் இப்போ ஒரு 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசியில் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கண்டிப்பாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் வெளிநாட்டிலே பிறந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியூர் அதர் ஸ்டேட் பக்கத்துலேயே நீங்கள் வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சார் நான் வெளிநாட்டிலே இருக்கேன், நல்லா தான் வேலை செஞ்சேன், திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க, எனக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது ஒரு பென்ஷன் பணம் வர வேண்டியிருக்கு சார், எனக்கு நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வர வேண்டியிருக்கு, நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன், அந்த கம்பெனிலேருந்து வெளில வந்துட்டேன், அந்த கம்பெனியில் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரிலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் நிறைய வருவதற்கான வாய்ப்புள்ள காலமாக இந்த 24 நாட்கள் அமையப் போகிறது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு காமாட்சி அம்பாளுடைய ஒரு ஃபோட்டோவை வச்சு பிரார்த்தனை பண்ணலாம். முடிஞ்சால் காஞ்சிபுரம் போயிட்டு வரலாம், இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய மாங்காடு காமாட்சி அம்மனை பிரார்த்தனை பண்ணிங்க, இல்லை சார் என்னால் கோவிலுக்குலாம் போக முடியாது, மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பொருள் வரவை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை என்னென்னா அந்த பணம் தான் தேவையாக இருக்குது, மகிழ்ச்சி தான் தேவையாக இருக்குது, ஆடம்பரம் தேவையாக இருக்குது, சொகுசான வாழ்க்கை தேவையாக இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா இந்த சுக்கிர பகவான் தான். உங்கள் ஜாதகத்திலையும் இதே சுக்கிர பகவான் பலமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் இந்த 24 நாட்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. நம்ம சொன்ன பலன் பொதுவான பலன் தான். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சுக்கிரன் கெட்டு போயிருக்கு, ஜாதகத்தில் சரியில்லை, மறைஞ்சிருக்காரு, தசாபுத்தி ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குதுன்னா ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் வெற்றியும் பெற முடியும், நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கவும் முடியும். நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்கள் தசாபதி தந்தாமல் பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி உங்கள் சுயஜாதத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும், தசாபதி விவரங்களோட அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.